ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் எந்த செயலையும் செய்யக்கூடாது, இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். பாஜகவுடன் கூட்டணி உறுதியானதை கொண்டாடும் அதிமுக. வரும் 23ஆம் தேதி கட்சி எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி விருந்து. பள்ளி வாழ்க்கை முடியும் தருவாயில் வகுப்பறைகளுக்கு வண்ணம் பூசி மகிழ்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் நெகிழ்ச்சி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் கோபுர அலங்காரம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு, உடனடியாக நீக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானம் மீது பேசிய எடப்பாடி பழனிசாமி, வேலைநிறுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 2000 தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறினார். கூலி உயர்வு குறித்து ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு மிக விரைவில் தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் கோபுர அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கருணாநிதியின் கல்லறை மீது தமிழகத்தின் தனி அடையாளமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் திமுக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். பொட்டு வைக்காதே, திருநீரை அழி, நாமம் என்றால் பழி என இந்துக்களின் நம்பிக்கைகளையும் இந்து சமயங்களையும் இழிவு செய்த திமுக அரசு இதுவரை கேவலப்படுத்தியது போதாதா என வினவிய அவர், சமாதியின் மீது கோவில் கோபுரங்களை வரைந்து இந்து கோவில்களின் புனிதத்தையும் கெடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கும் சேகர் பாபு இவ்வாறு இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டமைக்கு அவர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோருவதோடு அந்த அலங்காரத்தையும் உடனடியாக நீக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை கேட்டுக் கொள்வதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தனது அசாத்திய வீரத்தால் அந்நிய ஆதிக்கத்தை வென்றெடுத்த மாவீரர் தீரன் சின்னமலையை போற்றி வணங்குவதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தாய் மண்ணை மீட்க தனது அசாத்திய வீரத்தால் அந்நிய ஆதிக்கத்தை வென்றெடுத்த மாவீரர் தீரன் சின்னமலை என குறிப்பிட்டுள்ளார். இறுதி மூச்சு வரை விடுதலைக்காக போராடி துணிச்சலோடு தூக்குமேடை ஏறி விடுதலை வேட்கையை விதைத்த தீரர் மாவீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளில் அவரின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவரை போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் புதிய உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம், வக்ஃப் திருத்த சட்டப்படி எந்த நில வகைப்படுத்தலும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், வக்ஃப் சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்றும் அதிரடியாக கருத்து தெரிவித்தனர். மேலும் நிலம் கையகப்படுத்தல், உறுப்பினர்கள் நியமனம் போன்ற விவகாரங்களில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் நீதிபதிகள் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளனர். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 5 ரிட் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி உறுதியானதை கொண்டாடும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் 23ஆம் தேதி விருந்து அளிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியானதை கொண்டாடும் விதமாக விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திலேயே விருந்து உபசரிப்பு நடைபெற உள்ளது. இன்று மாலை விருந்துக்கு திட்டமிட்டிருந்த நிலையில் வரும் 23ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்மை காலமாக காவல் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு உள்ளிட்டோர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். தமிழகத்தில் காவல்துறையின் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்கள். குற்றங்களை தடுக்கிறோம் என்ற பெயரில் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கை கால்களை உடைப்பது போன்ற சித்திரவதைகள் நடைபெறுவதாகவும் குறை கூறினார்கள்.
கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் 19 என்கவுண்டர்கள் நடந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர்கள், காவல் நிலைய விசாரணையின் போதும் நீதிமன்ற காவலின் போதும் 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதில் அதிகம் சிறுபான்மையினரே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராம் நிலப்பேர விவகாரம் குறித்து ராபர்ட் வதேராவிடம் அமலாக்கத்துறை 3வது நாளாக விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு 3.5 ஏக்கர் நிலத்தை 7.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி 58 கோடி ரூபாய்க்கு ராபர்ட் விற்றதாக புகார் எழுந்தது. நிலம் வாங்கி விற்றதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அவரிடம் நேரில் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதன் பேரில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கடந்த 3 நாட்களாக ராபர்ட் வதேரா ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என கூறப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் அவர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தில் அவர் அமெரிக்காவின் ரோத் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் அங்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அமெரிக்காவில் வாழும் இந்திய மக்கள் மற்றும் அந்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைப்பின் நிர்வாகிகளையும் ராகுல் காந்தி சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் கேரளா, பாண்டிச்சேரியில் இருப்பது போல மாநகராட்சி சார்பில் மிதக்கும் உணவகம் விரைவில் அமைக்கப்படும் என மேயர் ஜெகன் பிரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு மேயர் ஜெகநாதன் பெரியசாமி தலைமை வகித்தார். பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் நிகழ்ச்சியில் பேசிய மேயர், மாநகராட்சியில் கடந்த 10 மாதங்களாக வழங்கப்படும் மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாக தெரிவித்தார். மாநகராட்சியில் சாலை வசதிகள் கேட்டு விண்ணப்பித்த அனைத்து மனுக்களுக்கும் மே மாதத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று கூறிய மேயர், தெரு விளக்குகள் இல்லாத பகுதியில் விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். திருவாரூர் அருகே அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தங்கள் பள்ளி வாழ்க்கை முடியும் தருவாயில் தங்கள் படித்த வகுப்பறைகளை வண்ணம் பூசி அழகுபடுத்தியது அனைவரையும் நெகிழ வைத்து இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் செல்லூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு நிறைவடைந்தவுடன் மாணவர்களோடு சேர்ந்து பிற ஆசிரியர்களும் சேர்ந்து வகுப்பறையை அழகுற வண்ணம் தீட்டி அழகுபடுத்தினார்கள். பொதுத் தேர்வு முடிந்ததும் அடித்துக் கொண்டும் அலப்பறை செய்து கொண்டும் வெளியேறும் மாணவர்கள் மத்தியில் தாங்கள் படித்த பள்ளி வகுப்பறைகளை மேன்மைப்படுத்தும் வகையில் அவற்றுக்கு வண்ணம் பூசி அழகுபடுத்திய மாணவர்களின் செயல் அப்பகுதி மக்களின் பாராட்டுகளை பெற்றது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகள் மற்றும் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் வரை, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.